சார், கிரீன் கார்டு வச்சிருந்தா நான் சேஃப். அமெரிக்காவுக்கு நான் வேலைக்கு போயிட்டாலே சேஃப். அமெரிக்காவுக்கு படிக்க போனா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்சிருச்சுன்னா அங்க செட்டில் ஆயிடுவேன். செட்டில் ஆயிட்டா கிரீன் கார்டு வாங்கிடுவேன். கிரீன் கார்டு கிடைச்சிருச்சுன்னா சேஃப். அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப கிரீன் கார்டு வச்சிருந்தா கூட சேஃப் இல்லை. நான் ஒரு ஒரு வயசான ஆட்கள் வயதான ஒருத்தங்க வந்து கிரீன் கார்டே வச்சிருந்தா ஏர்போர்ட்லயே நீங்க கிரீன் கார்டை சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லி சொல்றதெல்லாம் செய்திகளை நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவில் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த அமெரிக்கா மோகங்கிறது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமெரிக்கா மோகங்கிறது லேட் 1960ஸ்லேருந்து இந்தியாவில் இருக்குது. 1960ஸ்ல இருந்து. லேட் 1960s அவங்க சிவில் ரைட் மூவ்மெண்ட் முடிஞ்சதுலேருந்து ரொம்ப தாக்கத்தில் இருக்குது. அப்போது ஈஸியாக கலர்ட் பீப்புளை மைக்ரேட் பண்ண விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து ரேசிசம் இருந்தது. இந்த கலர்டு பீப்புள், நான் கலர்டு பீப்புள் தான் இருந்தது. நிறவெறி. ம்.